இருக்கிறதுனால நிரபராதினி விடுவிக்கப்படல. நியாயமான முடிவுல தான் வரப்போகுது. அப்படியே அதை வந்து நீங்களே ஒரு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க. அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன். இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும், இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி விசாரணை சம்பந்தம் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு 3-4 நாள் சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலை. அடுத்து விசாரணை வந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். அதனால நான் அதை சொல்ல நான் நீங்க ஏன் தன்னிலை விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறமும் 4 கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க.